நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள திருநாவுக்கரசு ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கொடி வகை மெய்சாட்சி குக்கல், மரமஞ்சள், மதனகாம மரம், பாலக்கீரை, கச்சோளம், மடையன் சாம்பிராணி, பத்திரி, ஆட்டுவஞ்சி, நீர்வஞ்சி, அசோகம், சிவப்பு சந்தனம். இதெல்லாம் என்னங்கய்யா? ஏதோ தாவரங்கள்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. என்ன செய்தி? இவற்றுக்கு பின் என்ன இருக்குன்னு தெரியாது இல்லையா? தென்னிந்தியாவில் காணப்படும் 4500 செடி வகைகளில் 2000 செடி கொடி வகைகள் பல்வகை மருத்துவ முறைகளில் மருந்தாக பயன்படுது. இயற்கையான அவற்றின் உறைவிடங்கள் சீரழிக்கப்பட்டதாலும் அவசரமா அதிகமான அளவு அறுவடை செய்யப்பட்டதாலும் மூலிகை மருந்து செடிகள் அழிந்து வருகின்றன. நம்முடைய இயற்கை வளங்கள் தான் நம்முடைய சொத்து. நம்ம நாட்டில் அடிக்கும் வெயில், அப்பப்ப பெய்யும் மழை, லேசான குளிர், இவைதான் நமது ஆதாரங்கள். நாட்டின் 1/3 பகுதி காடா இருக்கணும். நம்ம நாட்டில் கொஞ்சம் குறைவாத்தான் இருக்கு வனப்பகுதி. நிறுத்தனமங்கலம் திருநாவுக்கரசு ஐயா, காடுகளில் இருக்கும் மூலிகைகளை பாதுகாப்பதால் அவற்றின் இயற்கையான வளரும் இடங்கள் பாதுகாக்கப்படுவதோடு மருத்துவர்களின் மூலிகை பண்ணைகளுக்கும் நாற்று பண்ணைகளுக்கும் இந்த மூலிகை செடிகள் மூலாதாரமா இருக்கும். ஆனா இப்போ கொடி வகைன்னு ஆரம்பிச்சு சிவப்பு சந்தனம்னு முடிச்சோமே, இவையெல்லாம் அழிவு பாதையில் இருக்கும் மூலிகை இனங்கள்னு கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இவற்றை அங்கங்க இருக்கும் இடங்கள்ல அழிச்சிடாம பாதுகாக்கணும். இது நம்ம சமுதாயத்துக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு மட்டுமல்ல, நமது சொத்தை நாம பாதுகாக்கிறோம். முன்னாடிலாம்னு இல்லை, இப்பவும் வீடுகளில் முத்தத்தில் ஒரு துளசி செடி வச்சிருக்காங்க. துளசி மட்டும் போதுமா? கற்றாழை, ஆடாத்தொடை, அவுரி, நொச்சி, குப்பமேனி, வல்லாரை, வில்வம், வசம்பு, ஊமத்தை, ஓமவள்ளி, கீழாநெல்லி, சிறுகுறிஞ்சான்னு பெயர் தெரிந்த மூலிகை செடிகள் இருக்கு. நமக்கு பெயர் தெரியாத, உருவம் தெரியாத எண்ணற்ற மூலிகை செடிகள் நம்ம நாட்டில் இருக்கு. அவற்றை வீட்டில் வச்சு வளர்க்கலனாலும் இருக்கும் இடங்களில் பாதுகாக்கணும். வேம்பு ஒரு சர்வரோக நிவாரணி. நமது அன்றாட வாழ்வுல எல்லா வகையிலும் பயன்படக்கூடியது. அதனால நாம் நமது இயற்கை வளங்களை போற்றுவோம், பாதுகாப்போம். திருநாவுக்கரசு ஐயா, இன்னொரு முக்கியமான செய்தி. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரது வயது, பாலினம், உடல் உழைப்பு, உடல் நிலை, வாழுமிடம், பருவநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் ஊட்டச்சத்துக்களின் தேவை மாறுபடும். எனவே ஒவ்வொருவரும் இதனை கருத்தில் கொண்டு தங்கள் உணவு முறையை அமைத்து கொள்ளணும். சத்தான உணவே ஆரோக்கியத்துக்கு மூலக்கல். அதனால உடலுக்கு தேவையான சத்துக்களை தேவையான அளவுக்கு உட்கொள்ளும் உணவு வழங்கப்படணும். இதற்கு வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஒரு தோட்டம் அமைக்கலாம். அந்த தோட்டத்தில் நமக்கு பலன் தரும் செடி கொடி வகைகளை நட்டு வளர்க்கலாம். அந்த தோட்டத்தில் பழங்கள், காய்கறிகள், நறுமணப் பயிர்கள், மலர்கள், மரங்கள் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும். ஆல் அண்டர் ஒன் ரூஃப்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி ஒரு தோட்டம் அமைத்து ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிப்போம். என்ன சொல்றீங்க? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.